பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யார் அவரை உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, அங்கே வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்து நடந்து வரக்கூடிய வழியிலே இருந்த அந்த 2 குருடர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதட்டின உடனே அவர்கள் கூப்பிடுதலை நிறுத்திவிடவில்லை, இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட உடனேயே 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தம்மிடத்தில் அழைக்கிறார்? அவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாக சமீபமாய் இருக்கும்படியாக அவர்களை அழைக்கிறார். சமீபமாக இருக்கும்படியாக அழைப்பது எதற்காக? ஒன்று, அவர்களிடத்தில் விசாரிப்பதற்காக. 2வது, அவர்களுடைய விண்ணப்பம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்காக. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த 2 குருடர்களும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் கூப்பிட்டது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அவர்களை சமீபத்தில் அழைத்து, அவர்கள் என்ன வேண்டுதலுக்காக இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டார்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சமீபமாக அவர் இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாக உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.